சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா இது, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும், திடீர்னு அக்கா இந்த மாதிரி பேசுறான். இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன செல்வம்? அண்ணி, நான் சொல்றேன். அது ஒன்றும் இல்லைம்மா, தாலி பிரித்து கோக்கிறதுல அக்கா மட்டும் இல்லாமல் நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு மகா ஆசைப்பட்டாங்க. அப்பாடி அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயிரும். என்ன மகா, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமேமா. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிட்டா போச்சு. இதோ வரேன், மருமக ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு. ஐயா, அந்த சரடு என்னம்மா குடி. கவலைப்படாத மீனாட்சி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரெண்டு பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பார்த்து அப்படியே கலசத்தை சுத்தி வந்துருங்க. கொஞ்சம் அச்சதை கொடுங்க. இதை தரமா? இந்தாங்கப்பா. இந்தாங்க அப்பா. மெதுவா மெதுவாப்பா, பார்த்து. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்காய் சாப்பிடணும். ரெண்டு பேரும் நல்லா இருங்க. எனக்கு எப்பேற்பட்ட மருமக கிடைச்சிருக்கா பாத்தீங்களா? இவ பேர்ல மட்டும் மகாலட்சுமி இல்ல, நிஜமாவே என் வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. பொதுவா இந்த வசதியான வீட்டு மருமகளுங்கெல்லாம் தலகணத்தோடையும் யாரையும் மதிக்காமையும் இருப்பாங்க. ஆனா ஏன் மருமக மகா எல்லார்கிட்டையும் மரியாதையாவும் அன்பாவும் நடந்துப்பா. சில பொண்ணுங்க வெறுங்கைய வீசிட்டு வருவாளுங்க, ஆனா வெத்து ஜம்பத்துக்கு குறவே இருக்காது. ஆனா ஏன் மருமக சீரா 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்டு வந்திருக்கா.